ஹலோ, இங்க பாரு. ஃபர்ஸ்ட் நீ ஒரு நல்ல முடிவா எடுத்துட்டு அப்புறம் எனக்கு கால் பண்ணு. அப்படி இல்லைன்னா என்ன கூப்பிடாத. ஓகே, காட் இட்? நான் சொல்றது புரிஞ்சுதா? நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோ. டிஸ்கஸ்டிங். யார் போன்ல? ஹலோ, யார் உன்னை போன்ல கூப்பிட்டது? திஸ் இஸ் மை பர்சனல் லைஃப். நீ எங்க இருக்கியோ அதே இடத்துல இரு. ப்ளீஸ் என் விஷயத்துல நீ தலையிடாத. ஓகே, காட் இட்? கடவுளே, இனிமே நான் என்ன பண்றது? இப்போ பேசி என்ன பிரயோஜனம்? நான் சொல்றத கேளு. அவ என்ஆர்ஐ கல்யாணம் பண்றதா சொல்லியிருக்கா. கல்யாணத்துக்கு முன்னாடி சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக யூஸ் பண்ணிருக்கா. உனக்கு புரியலடா பைத்தியம். ஏய், அது மட்டும் இல்லடா, கஞ்சாலாம் அடிச்சிட்டு இருக்காளாம். இன்னும் என்னென்னலாம் பண்றாளோ. ஏண்டா, நான் இங்க உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், தேவையில்லாம காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதாவது ஐடியா சொல்லுங்கடா. டேய், நீங்களா ஒரு நிமிஷம் இங்க பாரு. நான் சொல்ற கதையை கேளு. ஒரு நாட்டுல ஒரு ராஜகுமாரன் இருந்தான். அந்த ராஜகுமாரன் ஒரு ராஜகுமாரிய ஒரு ராஜ்யத்துல இருந்து காப்பாத்தினான். ஒரு ராஜாவோட உத்தரவின் பேர்ல. அந்த ராஜா ராஜ்யத்தோட பகுதியையும் அந்த ராஜகுமாரியும் கொடுக்கறதா வாக்கு கொடுத்தாரு. ஆனா ராஜா கொடுத்த வாக்க காப்பாத்தல. ராஜா என்ன பண்ணாருன்னா ராஜகுமாரி கொடுத்தாரு. ஆனா ராஜ்யத்தோட பகுதியை கொடுக்கல. அப்ப ராஜகுமாரன் என்ன பண்ணா கொஞ்ச நாள் கழிச்சு ராஜகுமாரன் ராஜகுமாரிய அனுப்பிட்டான். கதையோட கருத்து உனக்கு புரியுதா? புரியவே இல்ல. ஏண்டா, அவ மட்டும் இப்ப தனியா வந்தானா? இவனுக்கு முன்னாடி அவளை நானு. டேய், என்னடா பேசிட்டு இருக்க? அவ யாருடா? அவ யாரு? புரியுதா? ஹலோ ஹலோ, உங்களுக்கு உங்க பொண்ணை பிடிக்குமா? என்ன, நீ யார் பேசுறது? சார், முதல்ல நான் பேசுறத கேளுங்க. உங்க மகளை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா 20 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வாங்க. நீ யாரோட பேசிட்டு இருக்க தெரியுமா? தெரியும்டா. இப்போ நான் உன்னை என்ன பண்றேன் பாரு. ஏய், சத்தம் போடாதயா. எனக்கு தெரியும் நீ தான் சுஜித்ராவோட அப்பான்னு. ஒரு வேலை பண்ணு, போலீஸ்கிட்ட எல்லாம் போகாத. போலீஸ்கிட்ட போன உன் பொண்ணோட தலை இருக்காது. ஓகே, பாய், டாடா. சொல்லு, நீ எதுக்காக எப்பவுமே கட்டி முடிக்காத பில்டிங்க்கு கூப்பிடுற? டிஸ்கஸ்டிங். இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் கிட்ட நமக்கு கிடைக்க வேண்டிய பணம் சீக்கிரம் கிடைச்சிரும்ல. கவலைப்படாதடா, கஷ்டப்பட்டதெல்லாம் நான்டா. 50% எனக்கு, 50% உங்களுக்கு. இல்ல நீங்க பாத்துக்குங்க, மற்ற விஷயத்துல நான் பாத்துக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரியே பணத்தை எடுத்து வந்து இங்க வச்சுட்டேன். இதோ இந்த கேட்ல தொங்க விட்டுருக்கேன்.